வெல்கம் பேக் டு அவர் சேனல். சுதன் கோதா டைரக்ஷனில் வளவாரா அப்படிங்கிற ஒரு கன்னடா ஃபேமிலி ட்ராமா மூவியை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட ஜி5ல ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி வெறும் கன்னடாவில் மட்டும்தான் ஆட் ஆகியிருந்தது. இப்போது தெலுங்கு, தமிழ்னு 2 லாங்குவேஜஸ்லையும் டப்டு வெர்ஷன்ஸ் ஆட் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, கதையில் ஒரு காணாமல் போன ஒரு ப்ரெக்னென்ட் மாடை தேடி போகிற 2 சின்ன பசங்க அந்த ஜேர்னியில் அவங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மற்றும் எமோஷனல் பாண்ட்ஸ் எப்படி அவங்கள பாதிக்குது அப்படின்றதையும், கடைசியில் இந்த மாட்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அப்படின்றது தான் இந்த படத்தோட சிம்பிளான கதை. படம் வந்து ஃபீல் குட் டைப்பில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான். இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது, ஆக்ஷன் சீன்ஸ் கிடையாது, கமர்ஷியல் டெம்ப்ளேட் கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த ஒரு வில்லேஜ் செட்டப், அந்த ரூரல் செட்டப்பில் நடக்கிற ஒரு சின்ன கதை, அந்த சின்ன கதையில் வரக்கூடிய 2 சின்ன பசங்க அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள், அது வந்து ஃபேமிலி ட்ராமாவாக எப்படி எமோஷனல் கனெக்டாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட சுவாரஸ்யமான பாட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜி5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே டப்பிங் சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் சுதன் கோதாவோடைய டைரக்ஷனில் ஸோ அந்த ரூரல் லைஃப் எப்படி இருக்கும், அதோடைய சிம்பிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் நேச்சர் மற்றும் கல்ச்சரை எவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்கன்னு படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட விஷுவல்ஸ் டாப் நாச்சாக இருக்குது. இது பக்காவான ஒரு கிராமத்து சின்ன கதை படம் தான். ஸோ படம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் குட் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும். அண்டு உங்கள் வீட்டில் வந்து மாடை வளர்க்குறீங்க, ஸோ நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ ஸோ மாடு மேலே வச்சுருக்க அன்புகள், ஸோ அதை தாண்டி அது வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு அற்புதமான ஃபீல் குட் எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு படம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வித்தவுட் எனி கமர்ஷியல் அண்ட் ஆக்ஷன் எலமெண்ட், ஸோ நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ஜி5ல ட்ரை பண்ணலாம்.